அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, புத்தாண்டு வந்து விட்டது. திடீர்னு பார்த்தா பத்தாண்டை காணவில்லை. பார்த்தா 2016 அதுக்குள்ள பார்த்தா 2026 ஆகி போச்சு. கவுண்டமணி இந்த படத்துல சொல்லுவாங்க, இப்பதான் வாழைப்பழத்தை 50 பைசாக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள 5 ரூபான்றீங்க. அந்த மாதிரி இப்பதான் கவுண்டமணி ரூபாய்க்கு 2 பழம்னாரு, திரும்பி வந்து பார்த்தா வாழைப்பழம் 10 ரூபாய்க்கு விற்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. காலம் மிக வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கட்டும். இந்த பிறந்திருக்கிற 2026 நீங்கள் அனைவரும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என்னப்பன் சொக்கநாதனும் மாமா ரங்கநாதனும் ஒன்றிணைந்து ஆசி பெற்று இந்த வருடம் ஒரு அருமையான ஒரு வருடமாக இருக்கட்டும். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கத்துடன் பார்ப்போம். இந்த வருஷம் பிரதோஷத்தோட பிறந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். ரோகிணி நட்சத்திரத்திலேயே இந்த வருடம் பிறந்திருக்கிறது. பிரதோஷ வேலையை நல்லபடியா போய் கொண்டாடுங்க. மாலை 4:30 to 6 கட்டாயம் எல்லாரும் இந்த புத்தாண்டுல விடுமுறையில தான் இருப்பீங்க. போய் பிரதோஷத்துல என்னப்பன் சொக்கனானுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, பூக்கள், பழங்கள், மாலைகள், கனிகள், காய்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து பிரதோஷத்துடன் இந்த வருடத்தை மிகச் சிறப்பாக ஆரம்பியுங்கள். பிற தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம். 2026 எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த பிரதோஷமே. காலை 8:57 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி, இரவு 9:48 வரைக்கும் ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம், மாலை 4:18 வரைக்கும் சுபம் நாம யோகம் இருக்கிறது. சுபம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன், அபயோக நட்சத்திரம் அனுசம், அபயோகி சனி பகவான். அதன் பின்பு சுப்பிரமம் நாம யோகம், யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி, யோகி சந்திரன், அபயோக நட்சத்திரம் கேட்டை, அபயோகி புதன். காலை 9:35 வரைக்கும் கௌளவ கரணம் சனி பகவான், அதன் பின்பு இரவு 8:57 வரைக்கும் தைத்துளை கரணம் புக்கரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுபம் நாம யோகத்தில் ஆரம்பிக்குது. ரொம்ப சுபமான ஒரு வருடம். இதுல அடுத்து சுப்பிரமம் மாலை 4 மணிக்கு ரோகிணியும், ரோகிணி தான் யோகி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரமே வருகிறது. இந்த வருடம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்று ஆரம்பிக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சூரியனை யோகாதிபதியாக கொண்ட நாம யோகத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல கௌளவ கரணத்துல இந்த வருடம் துவங்குகிறது. எல்லா வகையிலையும் இந்த வருடம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 பேருமே தனுசுல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி.
9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.